Good afternoon student. I am Prakash from Swami Vivekanandar Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about plus 2 computer application chapter level network examples and protocols அப்படிங்கிற கூடிய டாபிக் நம்ம லெசன் சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் கண்டென்ட் எதுவும் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மால் லிட்டில் பிட் ஆஃப் கண்டென்ட் மட்டும் ஒரு கிளாஸில் கண்டென்ட் பண்ணோம். WLAN S802.level and then mobile networks generations discuss பண்ணோம். mobile network or generations of mobile networks discuss பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 5 generation வரும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ in this class we are going to discuss about the advantages benefits of Wi-Fi air அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வைஃபை அப்படின்னா வயர்லெஸ் ஃபெர்டிலிட்டி ப்ராசஸ். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி டெக்னிக் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெட்ஒர்க்கில் வைஃபை யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது ஒரு தியரிட்டிக்கல் ப்ராசஸை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். It provides mobility. Example, I get internet connection wireless through my laptop computer at home, at work because of Wi-Fi hotspots both at home and at work can be used. Even though nowadays technology or nowadays emerging society la pathina all are the peoples are working computer or in mobile or in laptops with a Wi-Fi hotspot you can use it. Mainly you can use in the Wi-Fi hotspot both at the home and network work can be used அப்படின்னு சொல்லலாம். என்னுடைய பிளேஸில் அது என்னுடைய ஒர்க்கிங் ஏரியாவில் நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் இது புரியுதாப்பா, ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்குறது புரியுதா? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் மொபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியஸ்ட் வே ப்ராசஸ். ஐ கெட் இன்டர்நெட் கனெக்ஷன் வயர்லெஸ் த்ரூ நம்மளோட எல்லாமே இப்போ நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ப்ராசஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் ஆர் சீன் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸில் தான் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ ஈவன் மொபைல் ஃபோன் ஆல்சோ. Second point, it provides connection to the internet. It provides connection to internet. Flexibility of LAN என்னுடைய நெட்வொர்க் ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be work அப்படின்னு சொல்லலாம். Flexibility LAN அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகிக்குன்னா மாறிக்கும், சேஞ்ச் ஆகிக்கும். ensures connectivity. It allows remote place to benefit from connectivity. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ ரிமோட் பிளேஸ் அப்படின்னா ஈவன் வில்லேஜஸ் இதெல்லாம் கூட நம்மளுக்கு இந்த வைஃபை ஹாட்ஸ்பாட் இது எல்லாமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இட் அலவ் ரிமோட் பிளேஸ் டு பெனிஃபிட் ஃப்ரம் கனெக்டிவிட்டி. யாரும் இல்லாத ஏரியா அல்லது மாஸ் பீப்புள் இல்லாத ஏரியாஸுங்க கூட எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த நெட்வொர்க் ப்ராசஸ் ஒர்க் ஆகிட்டுருக்கு. Now low cost high benefit, even though in the WLANs or in the Wi-Fi wireless fidelity அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு லோ காஸ்ட் ஹை பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு அட்வான்டேஜஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வைஃபை. ஈவன் தோ இது ஒரு 3 மார்க் கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. எங்கேருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ரம் த பிகினிங்லேருந்து ஃபார் எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஒரு 3 மார்க் கொஷினாக கேட்டுருக்காங்க. புக் பேக்லேயே கூட இருக்கலாம். எஸ், டெஃபினெட்லி இட்ஸ் அ புக் பேக் கொஷின். நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் டாபிக் பார்த்திங்கன்னா RFID அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RFID, what do you mean by RFID? what is that usage? what is used in the place of RFIDன்னு கேட்கலாம். So RFID expands for radio frequency identification. RFID expansion 1 மார்க்கில் கேட்கலாம்பா, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு +2 கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்தவரையிலும் நிறையா numerous of
ஃபுல் ஃபார்ம் தான் உங்களுக்கு நிறையா இருக்குது. அந்த ஃபுல் ஃபார்ம் நிறையா பார்த்திங்க அப்படின்னாவே இது வந்து கன்ஃபார்மாக 1 மார்க் 2 மார்க் கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு 1 or 2 கொஷின் வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ அந்த RFID அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். RFID is a technology designed to locate objects. லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த RFID டெக்னாலஜி டிசைன்டு எப்படி ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் இது எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் ஆர் ஈவன் லைவ் ஸ்டாக் யூஸிங் ரேடியோ சிக்னல்ஸ். இது எப்படி பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ரேடியோ சிக்னல் ப்ராசஸ் வச்சு எனக்கு என்ன பண்ண முடியும்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும், ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கிரெடிட் கார்ட், பாஸ்போர்ட்ஸ் அந்த சிம்மில் இந்த RFID டேக் மாதிரி சின்னதாக இருக்கும். ஸோ அதை வச்சு இதில் இந்த டெக்னிக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ RFID யூஸ்டு radio waves to read and capture information stored on a tag attached to an object அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேக் இதில் ரேடியோ வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க. and to read and capture informations stored on a tag attached to an object. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் எனக்கு என்ன ஆகும்னா இந்த சிக்னல் ப்ராசஸ் அவைலபிலிட்டி ஆகும். Tag can be read from several feet away and does not need to be in direct line of sight the reader to be traced. இது வந்து அந்த RFIDயோட எனக்கு அந்த டேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நான் எங்கேருந்து வேணாலும் ரீட் பண்ண முடியும். அதான் சொல்லுவாங்க கேன் பி ரீட் ஃப்ரம் செவரல் ஃபீட் அவே. ஃபீட் அப்படின்னு என்னது? மீட்டர், இடைவெளி ஆர் டிஸ்டன்ஸ். டஸ் நாட் நீட் to be direct line sight the reader to be tracked. இதுக்கு எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வேணும் அல்லது நேராக இருக்கணும், டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எங்கே இருந்தாலும் என்ன பண்ண முடியும்னா அந்த RFID இதில் இருக்கக்கூடிய டேக் வச்சு என்ன பண்ண முடியும்னா ரீட் பண்ண முடியும். RFID has been made up of 2 parts. அது 1 மார்க்கில் நீங்கள் கேட்கலாம்பா. RFID அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேட் அப் ஆஃப் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க 2 parts. ஸோ 2 parts a reader and a tag or a label அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீடர் அண்ட் a tag or label. டேக் இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா லேபிள். ஸோ இந்த RFIDயில் 2 parts இருக்குது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ரீடர் அண்ட் a tag. ஸோ டேக் இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா லேபிள். சரிங்களா? இது 1 மார்க்கில் கொஷின் கேட்கலாம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். So RFID tags are installed with a transmitter and receiver. இந்த RFID tags are installed எப்படி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா with the transmitter and receiver. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடியது transmitter and receiver process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா RFID compound on the tag has 2 parts. இந்த RFIDயில் பார்த்திங்க அப்படின்னா காம்போனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா as a tag has 2 parts. As tag has 2 parts, a microchip which stores and process the information அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸ் சிப் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர்ஸ் அண்டு ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஆண்டனா. இது எங்கே ப்ராசஸ் ஆகி எங்கே ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டனா அப்படிலாம் நம்மளுக்கு டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த மைக்ரோசிப் விச் ஸ்டோர்ஸ் அண்டு ப்ராசஸ் த இன்ஃபர்மேஷன் அண்டு ஆண்டனா அந்த நம்மளுடைய சிக்னலை வச்சு எப்படி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஆண்டனாவில் தான் அதனுடைய சிக்னலை ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் டு ரிசீவ் த டிரான்ஸ்மிட் சிக்னல்ஸ், எனக்கு எங்கே அந்த சிப்பில் இருக்கக்கூடிய சிக்னல் எனக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனாவில் தான் எனக்கு அந்த சிக்னல் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிஷன் ஆகும். ஸோ டிரான்ஸ்மிட் எ சிக்னல், த டேக் ரிப்ளைஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இட்ஸ் மெமரி பேங்க். அதில் எனக்கு என்ன அவைலபிலிட்டியாக இருக்குன்னா மெமரி பேங்க் அவைலபிலிட்டியாக இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா என்னுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேக் ரிப்ளைஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் இட்ஸ் மெமரி bank. The reader will transmit to read the
results to RFID computer program. RFID computer program எனக்கு ப்ராசஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் வச்சு எனக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா என்னுடைய டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2 types of RFID tag were active RFID and passive RFID. நம்மளுடைய டேகே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க RFIDயில். ஸோ ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா RFID tag were active RFID and passive RFID system அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய RFIDயை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இந்த 2 டைப்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒன் இஸ் அ ஆக்டிவ் ப்ராசஸ், அனதர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா பாசிவ் RFID சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நவ் அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்க்கலாம். நவ் பாசிவ் RFID டேக் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். The power is supplied by the reader when radio waves from the reader are encountered by passive RFID tag. The coiled antenna forms a magnetic fields or field அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னுடைய அந்த பாசிவ் RFIDங்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரம் த ரீடர் என்கவுண்டர் பை எ பாசிவ் RFID டேக்கில் பார்த்திங்கன்னா கோயில்டு ஆண்டனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கோயில்டு ஆண்டனா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த சிக்னலை ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நான் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பேட்ரி பவர்டு RFID டேக் இஸ் இன்ஸ்டால்டு. பேட்ரி பவர்டு RFID டேக் இஸ் இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்ரியை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி ப்ராசஸ் பண்ண முடியும். அதாங்க பேட்ரி பவர்டு RFID டேக் இஸ் இன்ஸ்டால்டு வித் அ ஸ்மால் பேட்ரி தட் பவர்ஸ் த ப்ராட்காஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். அதெல்லாமே எங்கே நம்மளுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்ரி ப்ராசஸில். அதாங்க ஸ்மால் பேட்ரி that powers of broadcast information எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். now அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மெயின் காம்போனன்ட்ஸ் ஆஃப் RFID சிஸ்டம்ஸ். இந்த மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்கும், அந்த RFIDயில் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சர்ச் பண்ணுறோம், படிக்க போகிறோம். சரியா? ஸோ RFID tag it has silicon microchips. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்றாங்க பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மைக்ரோசிப்ஸ். இட் ஹாஸ் சிலிக்கான் மைக்ரோசிப் அட்டாச்டு டு ஸ்மால் ஆண்டனா அண்டு மவுண்டட் ஆன் எ சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மவுண்டட் அது பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே நம்மளுக்கு அட்டாச் ஆகிருக்கும், அதுக்குள்ளேயே நம்மளுக்கு இன்பில்டாக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா சிலிக்கான் மைக்ரோசிப் அட்டாச்டு ஸ்மால் ஆண்டனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஆண்டனா அண்டு மவுண்டட் ஆன் சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். ஸோ இது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னென்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்ட்ரேட். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஆண்டனா கோயில். ஸோ இதுதான் என்ன பார்த்திங்கன்னா என்னுடைய RFID டேகை சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ரீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீடர். ஸோ இந்த RFID எப்படி ரீட் பண்ணுறோம், அதுக்கு என்ன RFID ரீடர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இமேஜ் ரெப்ரசன்டேஷனில் காமிச்சிருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் எ ஸ்கேனர். RFID என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கேனர் அப்படின்னு சொல்கிறாங்க. வித் ஆண்டனாஸ் டு டிரான்ஸ்மிட் ரிசீவ் சிக்னல்ஸ். எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய சிக்னல் என்ன பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் சிக்னல்ஸ் யூஸ்டு ஃபார் கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஸோ இந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வச்சு எனக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணுறோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கண்ட்ரோலர் ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம்.
So a controller, it is the host computer அப்படின்னு சொல்லலாம். It is the host computer. host computer அப்படின்னு என்னது? host அப்படின்னு எதை டிஃபைன் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? ஸோ ஹோஸ்ட் அப்படின்னாவே நம்மளுடைய கம்ப்யூட்டர் எந்த கம்ப்யூட்டரும் நம்மளுடைய நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். வித் எ மைக்ரோ ப்ராசஸர் which receives the reader input and process data. அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டூ டைப்ஸ் ஆஃப் RFID systems அப்படிங்கிறத மறுபடியும் இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. நம்ம ஆல்ரெடி அங்கே ஃபஸ்ட்லேயே சொன்னாங்க 2 types ஆஃப் RFID இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் RFID ஒரு 3 மார்க் கொஸ்டின். மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் RFID ஒரு 3 மார்க் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க. மெயின் காம்பனன்ட்ஸ் ஆஃப் 3 மார்க் கொஸ்டின். ஸோ அது எது வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாசிவ் இது வரைக்கும் கம்ப்ளீட்டேஷன் ஆகிற வரைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நம்ம எது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், கண்ட்ரோலர் அப்படிங்கிறது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 types ஆஃப் RFIDயை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 types ஆஃப் RFID systems. ஸோ அந்த 2 types ஆஃப் RFID சிஸ்டம் என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆக்டிவ் RFID சிஸ்டம், the tag has its own power source. இந்த ஆக்டிவ் RFID சிஸ்டம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஓன் பவர் சோர்ஸ். அப்படின்னு என்ன, இன்பில்டாக பேட்ரி அவைபிலிட்டியாக இருக்கும். These systems are used for large distance and to track high value goods like vehicles. Even though இந்த ஆக்டிவ் RFIDங்கிறது எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா used for large distance அப்படின்னா இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கிளில் நம்ம இது வச்சு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜிபிஎஸ் ஆர் ஜிபிஐ இது மாதிரி இந்த ஆக்டிவ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவ் RFID அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஈவன் ஜென்ரலாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய லாரி டிரான்ஸ்போர்ட்ஸில் இதெல்லாம் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த லாரி நம்மளுக்கு எங்கே போயிட்டுருக்கு என்ன வாட்ச் பண்ணுவாங்க இதெல்லாம். ஸோ பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, அந்த லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குன்னா அவங்க அந்த லாரிக்கு என்ன பண்ணுவாங்க, ஈவன் தோ 2 வீலர் கூட நம்ம இந்த RFIDயை என்ன பண்ணுவாங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த பைக் எங்கெல்லாம் போகுது எங்கெல்லாம் வருது, இந்த லாரி எங்கெல்லாம் போகுது எங்கே வருது அப்படிங்கிறத ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் சிஸ்டம்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் லார்ஜர் டிஸ்டன்ஸ் and to track high value goods like vehicles. ஹை வேல்யூ கூட்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான கூட்ஸ் அதில் போயிட்டுருக்கு. கோல்டு போகுது, அதில் டைமண்ட் போகுது, அல்லது அதில் மணி அமௌண்ட்டு பணம் இதெல்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த ஹை வேல்யூ கூட்ஸ் லைக் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த வெஹிக்கிளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய இந்த ஆக்டிவ் RFIDயை லிங்க் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா you can transmitted or you can send to அப்படின்னு சொல்லலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பாசிவ் RFID சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ the tag gets power from a reader antenna to the tag antenna. வந்து இதில் பார்த்தீங்கன்னா gets power from reader antenna to get tag antenna. ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கெட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக் ஆண்டனா ஆர் இந்த டேக் ஆண்டனா மூலிமா கெட் பண்ணுறாங்க. தே ஆர் யூஸ்டு ஃபார் ஷார்ட்டர் ரேஞ்ச் டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ்லேருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகுது. வந்து இதில் ஒரு 2 மார்க் கொஷின் இருக்குது. explain the 2 types of RFID systems. இந்த 2 types மட்டும் எழுதுனீங்க அப்படின்னா அது ஒரு 2 மார்க் கொஷின் புக் பேக்கில். எது பார்த்திங்க அப்படின்னா 2 types of RFID systems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதாப்பா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் ஆஃப்
advantages and benefits of Wi-Fi. Then RFID னா என்ன, ஸோ இந்த RFID எப்படி ப்ராசஸ் ஆகும், என்னத்துக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதில் 2 parts ரீடர் அண்டு டேக் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்போது ஆஃப்டர் அது பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் RFID சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணோம். அந்த 2 types ஒன் பை ஒன்று நம்ம சொன்னோம். RFID டேக், ரீடர் டேக் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கண்ட்ரோலரில் பார்த்திங்க அப்படின்னா 2 types ஆஃப் RFID சிஸ்டம் சொன்னாங்க. 2 types ஆஃப் RFID சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 types ஆஃப் RFID சிஸ்டமை நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி பார்த்துருக்கோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு பிக்கஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் மாடல். It is a very important 5 mark question. Very important 5 mark question. OSI layers. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டு புக் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு, அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் பாசிவ் RFID சிஸ்டம், அந்த டாப்பிக்கு கிடையாது, அவங்களுக்கு நியூ புக்கில் இல்லை. சரியா, ஓல்டு புக் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அந்த டாப்பிக்கை அடித்து விட்டுருங்க, அந்த டாபிக் கிடையாது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஃப் பாசிவ் RFID சிஸ்டம், எ பாசிவ் RFID சிஸ்டம் யூஸிங் இண்டக்ஷன் கம்பைலிங் மெத்தட், அது டாபிக் கிடையாது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேட்டாக எந்த டாபிக் போயிட்டாங்கன்னா ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிற டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ஓல்டு புக் வச்சுருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நியூ புக்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது கண்ட் எல்லாமே இருக்குது. சரிங்களா. நவ் OSI மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெஃபரன்ஸ் மாடல்னால் என்ன, OSI மாடல்னால் என்ன சார்? OSI மாடலோடைய ஒரு நேம் பார்த்திங்கன்னா தான் என்னென்னா ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்கிறோம். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், OSI மாடல். இதுதான் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சரி இது எதுக்காக டிஸ்கஸ் பண்ணுறோம், இது எதுக்கு நான் ரெஃபரன்ஸ் மாடல்னால் என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த ரெஃபரன்ஸ் மாடல், இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எங்கே யூஸ் பண்ணுறோம், எதுக்காக, என்ன காரணம் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ நம்ம இப்போ ரிலேட்டட் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா த்ரூ த இன்டர்நெட் ப்ராசஸில் வயர்லெஸ் நெட்வொர்க்கில் நம்மளுடைய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போது டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த OSI ரெஃபரன்ஸ் மாடலில் தான் என்னுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்குது. ஸோ இதில் எப்படி நடக்குது, இதில் என்னென்ன லேயர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது, இது எப்படி டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறாங்க, எப்படி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன் திஸ் டாபிக் யூ ஹேவிங் one barcode reader. ஸோ இந்த barcode reader டெஃபினட்டாக நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஷோ பண்ணி பாருங்கள். சரியா, அதில் ரிலேட்டட் சம்திங்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, OSI மாடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். OSI மாடல், ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். OSIயோட எக்ஸ்பான்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஸோ மாடல் வாஸ் ஃபவுண்ட் இன் the year 1934. இந்த OSI மாடல் ரெஃபரன்ஸ் மாடல் அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934 கண்டுபிடிச்சாங்க. ஜென்ரல் ஃப்ரேம் ஒர்க் தட் எனேபிள்ஸ் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ், இதில் என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அலாங் வித் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் டு பி டெவலப்டு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன டெவலப் பண்ணாங்கன்னா சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் டு பி டெவலப்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் சிஸ்டம் டு பி டெவலப்டு, ப்ரோட்டோகால்ஸ் அலாங் வித் சாஃப்ட்வேர் அண்டு சிஸ்டம்ஸ் டு பி டெவலப்டு. இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த OSI மாடல் வச்சு எனக்கு என்ன பண்ணாங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணாங்க அண்டு சிஸ்டம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா based on general set of guidelines, இதில் இருந்துச்சு based on general set of guidelines. ஸோ என்ன ஜென்ரல் செட் ஆஃப் கைட்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய with software and system to develop, எப்படி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாம், எப்படி சிஸ்டம் டெவலப் பண்ணுறது. It describes the standards for the inter-computer communication.
இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டாண்டர்ட்ஸ் இன்டர் கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன். நம்மளுடைய கம்ப்யூட்டருக்கு இடையில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, இன் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதோட நெட்வொர்க் ப்ராசஸில் எப்படி கம்யூனிகேஷன் நடக்குது, நெட்வொர்க்கில் எப்படி டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஆகுது, எப்படி நம்மளுடைய டேட்டா இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, மாற்றுறாங்க, சேஞ்சபிலிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நியூ புக்கில் புதுசாக உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் டிப்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். There are many prompts used to remember the OSI layer order அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OSI layer order many of technique யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, என்னோட OSI ஆர்டரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிமெம்பர் பண்ணியிருக்காங்க. எவ்ரி ஒன் நீட்ஸ் டேட்டா ப்ராசஸிங். இந்த OSI லேயர் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது, என்னோட டேட்டா ப்ராசஸ் பண்ண முடியாது, டேட்டாவை டெக்னிக்காக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை நியூ டிடெக்ட் பீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா வேரியேஷன் மெத்தடில் ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. Now OSI லேயர். ஸோ இந்த OSI லேயரில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொத்தம் how many types ஆஃப் லேயர்னு பார்த்திங்கன்னா டோட்டலி இன் 7 layers. டோட்டலி இன் 7 layers அவைலபிலிட்டியாக இருக்குது நம்மளுக்கு இந்த OSI லேயரில். ஸோ இந்த OSI லேயரில் 7 layers ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 layers என்னென்னாங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன் பை ஒன் எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த OSI லேயர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் லேயர், செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க் லேயர், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயர், ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், ஃபிஃப்த் ஒன் பார்த்திங்கன்னா செஷன் லேயர், சிக்ஸ்த் ஒன் பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர், அண்ட் லாஸ்ட் ஒன் செவன்த் ஒன் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷினுப்பா இது. OSI மாடல் ஆர் OSI லேயர், OSI மாடல் ஆர் என்ன ரெஃபரன்ஸ் மாடல் அப்படின்னு உங்களுக்கு இஃப் யூ ஆஸ்க் த கொஷின். ஓகே, ஸோ அப்போ இது கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 7 லேயர்ஸும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ணி அது ஒவ்வொரு லேயரும் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும். இந்த 7 லேயர் வச்சு தான் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு டேட்டா டிரான்ஸ்மிஷன் ப்ராசஸ் நடக்காது. சரிங்களா? ஸோ இது இன்னும் ஒரு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் சொல்கிறேன் பாருங்கள். ப்ளீஸ் டூ நாட் டச் எஸ்ல ஆரம்பிக்கக்கூடிய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் பெட் அனிமல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு 7 லேயருடைய ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ளீஸ் டூ நாட் டச் சச்சின் பெட் அனிமல். ஸோ அப்போ ப்ளீஸ் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் லேயர், டூ நாட் டூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டேட்டா லிங்க் லேயர், நாட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் லேயர், டச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர், சச்சின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செஷன் லேயர், பெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரெசன்டேஷன் லேயர், அனிமல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். ஸோ இது நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், அதுக்காக தான் இது இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்போ இந்த OSI லேயர் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ப்ளீஸ் டூ நாட் டச் சச்சின் பெட் அனிமல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் நேம் கொடுத்து நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் லேயர் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர் இட் டிஃபைன் த எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைஸ். இந்த லேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர். இது வந்து 1 மார்க் கொஷின் கேட்கலாம். இன் OSI ரெஃபரன்ஸ் மாடல் த தேர்ட் லேயர் ஃபார் வாட், த ஃபிஃப்த் லேயர் ஃபார் வாட், த செகண்ட் லேயர் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் 1 மார்க் கொஷினில். ஸோ அப்போ ஒவ்வொரு லேயரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லேயர் டிஃபைன்ஸ் த எலக்ட்ரிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைஸ். என்னுடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைஸ், என்னுடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபார் டிவைஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் லேயருடைய ஒரு ஒர்க்.
நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராசஸ் டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். டேட்டா லிங்க் லேயர். இந்த டேட்டா லிங்க் லேயர் என்ன ப்ராசஸ் பண்ணும் பார்த்திங்கன்னா, இந்த டேட்டா லிங்க் லேயர் இஸ் a second layer. The data link layer is a second layer and it guarantees that the data transmitted are free of errors. இது வந்து இந்த செகண்ட் லேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, guarantees that data transmitted for என்னுடைய டேட்டாவை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸில் எனக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அதனுடைய டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஆர்டராக கொடுத்துருக்காங்களா, இங்கே கீழேருந்து இப்படி மேலே டாப், பாட்டம் டு டாப் என்னுடைய லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 லேயர் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு 2 லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ். அதுக்கப்புறம் லேயர் 3, லேயர் 4, லேயர் 5, லேயர் 6, லேயர் 7 என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் இங்கே மேலே டாப்பில் பாருங்கள், நம்மளுக்கு ஒவ்வொரு லேயர் நேமும் கொடுத்துருக்காங்க. OSI லேயர், TCP/IP என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். TCP. IP மீன் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். டேட்டாகிராம்ஸ் ஆர் கால்டு நம்மளுடைய டேட்டாவை எப்படிலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே நேம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம அதை எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 லேயர் பார்த்திங்க அப்படின்னா எதை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹார்ட்வேர். ஸோ அப்போது ஆர் ஃப்ரீ ஆஃப் எரர்ஸ். திஸ் லேயர் ஆஸ் சிம்பிள் ப்ரோட்டோகால்ஸ் லைக் 802.3 ஃபார் Ethernet and 802.11 for Wi-Fi. இது 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம்பா. ரேஞ்ச். ஸோ என்னுடைய செகண்ட் லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயரில் இந்த டேட்டா டிரான்ஸ்மிட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டோகால்ஸ் லைக் 802.3 ஃபார் ஈத்தர்நெட் கனெக்டிவிட்டிக்கு, ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக 802.3 அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். அது அண்டர்லைன் பண்ணி 1 மார்க்கு. Now and another one 802.11 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா என்னோடய வைஃபை கனெக்டிவிட்டிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ இது என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 2 லேயர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன் இஸ் அ ஃபிசிக்கல் லேயர் அண்ட் அனதர் ஒன் இஸ் அ டேட்டா லிங்க் லேயர் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபுல்லாக எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.